கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 10வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். போன பாடத்தில் நம்ம படித்தது யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்தை தொடங்கி 23ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்தோம். ஸோ உடன்படிக்கை புஸ்தகத்தை பற்றி படித்தோம். மோசே எழுதிய பிரமாணங்கள் எல்லாம் படித்து முடித்தோம். இன்று நம்ம படிக்கக்கூடிய பாடம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் முடிய நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா, உடன்படிக்கையும் அதன் செயல்படம் என்கிற பாடத்தை தான் படிக்க போகிறோம். அதாவது கவர்னன்ட் அண்டு ப்ளூ பிரிண்ட் படிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம சொல்லிக் கொடுப்பதற்காக நம்ம டேனியல் பிரதர் வந்திருக்கிறாங்க. அவரை வாழ்த்து வரவேற்றுக் கொள்வோம். ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு பாடத்தில் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் மீண்டுமாக யாத்திராகமம் புத்தகத்தை படிக்க போகிறோம். நீங்கள் எப்படி உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செயல்முறையில் ஆசிரியர் கூட தரீங்க என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம்ப்பா. எங்களோடு நீங்கள் இருங்க. விசேஷமாக நாங்கள் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் தொடங்கி 31ஆம் அதிகாரம் முடிய நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா. எங்களோடு நீங்கள் இருங்க. நல்ல முறையில் இந்த பாடத்தை படிக்கவும் உதவி செய்யுங்க. விசேஷமாக வந்திருக்கிற பிரதரோடு நீங்கள் இருந்து நீங்கள் சத்தியத்தை சொல்லித்தாங்க. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ரொம்ப நல்லது. தொடர்ந்து பாடத்திற்கு போகலாமா? போகலாம். ஓகே. இன்றைக்கி நம்ம யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்துலேருந்து தொடங்க போகிறோம். சரிங்களா? இந்த 24ஆம் அதிகாரத்தை படித்தோன்னா 24லேருந்து 31ஆம் அதிகாரம் முடிய செல்லுது. இந்த அதிகாரங்களை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஓகே, சரி. இந்த 24லேருந்து 31 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது 24 மற்றும் 25 சில வசனங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களை சற்று சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு 31ஆம் அதிகாரத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாடத்தை நம்ம 3 பகுதியாக பிரித்து படித்தா எளிமையாக இருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையும் உறுதிப்படுத்துதலும், 2வது பகுதியாக உடன்படிக்கையும் விருந்தும், 3வது பகுதி உடன்படிக்கையும் உத்தரவாதமும். உடன்படிக்கையும் உத்தரவாதமும். ஸோ இந்த 3 காரியமா நம்ம பிரித்து படித்தோம்னா நமக்கு பாடத்தை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப அழகா எத்தனை சுருக்கமாக சொல்லிட்டீங்க. தொடர்ந்து அப்போ போவோம். அப்படின்னா உடன்படிக்கையை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். உடன்படிக்கையை எப்படி உறுதிப்படுத்தினார்கள்? ஓகே, சரி. உடன்படிக்கையை உறுதிப்படுத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உடன்படிக்கை அப்படின்னா அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எப்பயுமே 2 பார்ட்டிஸ் இருக்கணும், 2 கட்சிகள் அல்லது 2 தரப்பு இருக்கணும். இந்த 2 தரப்புக்கு மத்தியில் தான் உடன்படிக்கை போடணும். நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடணும். உடன்படிக்கைனா என்னன்றதை மறுபடியும் நம்ம ஒரு சின்ன விஷயமா சொல்லிடணும். உடன்படிக்கை என்பது ஒன்றும் இல்லை, தேவன் நம்மளை அழைக்கிறார். நீங்கள் என் ஜனமா இருக்க விரும்புனீங்கன்னா இதுதான் என்னுடைய கண்டிஷன்ஸ். இதற்கு நீங்க ஒப்படைச்சிங்க அப்படின்னா நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் அப்படின்றத நம்ம இன்னொரு கொலோக்கியல் டேர்ம்ல நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஒரு கணவன் ஒரு பொண்ணை பார்க்க போறாரு. அப்ப அந்த பொண்ணை இவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னா இதுதான் என்னுடைய நிபந்தனைகள், இதுக்கு நீ ஒத்து வரேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ இதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை வேற ஒன்றும் இல்லை, 10 பிரமாணம் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை. சரிங்களா? அதனால தான் 10 பிரமாணத்தின்படி யார் வாழ்றாங்களோ அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. இப்போ இந்த 10 பிரமாணத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது, அது ஈஸியாக்கணுன்றதுக்காண்டி தான் 10 பிரமாணத்தை நம்ம போன பாடத்துல பார்த்தோம். கிட்டத்தட்ட 100 வசனங்கள்ல 10 பிரமாணத்தை விளக்குற மாதிரி நமக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட மேலும் பிரமாணங்கள், கூடுதல் பிரமாணங்கள் அப்படின்றத நம்ம படிச்சோம். ஸோ இதுதான் உடன்படிக்கைன்னு சொல்ல போனா அவருடைய பிரமாணம் அப்படின்றத முதல்ல நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறது அப்படின்னா நம்ம போன பாடத்துக்கு முந்தின பாடத்துல 10 பிரமாணத்தை குறித்து படிச்சோம். போன பாடத்துல 10 பிரமாணத்தின் விலாவரியை நம்ம படிச்சோம். ஸோ இது எல்லாமே உடன்படிக்கை. சரிங்களா? இப்போ ஆண்டவர் அதை மக்களுக்கு மோசேக்கு எழுதி கொடுத்துட்டாரு. 10 பிரமாணத்தை அவரே எல்லார்ட்டையும் பேசிட்டாரு. சரி, இப்ப உடன்படிக்கையை உறுதிப்படுத்துதல் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். இப்போ இந்த பாடத்துல அதை நம்ம கவர் பண்றோம். உறுதிப்படுத்துதல்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் இப்ப பிரமாணத்தை சொல்லிட்டாரு. இப்ப அதை மோசே என்ன செய்யறாரு அப்படின்னா மக்களுக்கு அந்த பிரமாணத்தை சொல்றாரு. ஸோ அதை தான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 7 பாருங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள்
கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். இதை நீங்க 3ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். ஃபர்ஸ்ட் வந்து வாய் வழியா அறிவிக்கிறாரு 3ஆவது வசனத்துல. 7ஆவது வசனத்துல எழுதி வாசிக்கிறாரு. சரிங்களா? அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். சரி, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ என் ஜனமா வரியாப்பா, நீ என் மனைவியா வரியாப்பா, இதுதான்ப்பா என்னுடைய உடன்படிக்கை, 10 பிரமாணம்ப்பா, அதோடைய விளக்கம்பா, நீ வந்து ஒத்துக்கிறியா அப்படின்னு இப்ப மோசே மூலமா ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க? ஏக சத்தமாய் நான் அவர்களுக்கு கீழ்ப்படிவோம், அதன்படி நடப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கிறாரு. இப்ப அந்த அக்ரிமெண்ட்ல இவங்க வாய் வழியா சைன் பண்றாங்க, நம்ம பாஷையில சொல்ல போனா. இப்ப அடுத்து இப்ப மக்கள் சொல்லிட்டாங்க, சரி நீ சொல்லிட்டியாப்பா, சரி ஒன்ன நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளமா அடுத்து என்ன நடக்குது பாருங்க. மக்கள் அப்படி சொன்ன உடனே உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து வசனம் 7 வாசிக்கிறேன். ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அடுத்து வசனம் 8 கவனிங்க. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோடனே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அப்ப கர்த்தரும் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்றதுக்கு அடையாளமா மோசே என்ன செய்யறாரு அப்படின்னா ரத்தத்தை தெளிக்கிறார். அப்ப அவங்க வாய் வழியா சைன் போட்டாங்க, நம்ம ஆண்டவர் ரெட் இங்க்ல சைன் போடுறாரு, ரத்தத்தை தெளிக்கிறார். அப்ப அவங்களும் சைன் போட்டாங்க, இப்ப இவங்களும் சைன் போட்டாங்க, உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. சோ இதுதான் நம்ம 24ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள்ல நம்ம பார்க்கணும். இதுதான் உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுதல் அப்படின்ற தலைப்பு கீழே இதுதான் வருது. ஓகே, சூப்பர். ஆனா இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தல 2 கேள்வி வருது. ஓகே, ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் ரத்தத்தை வச்சு உறுதிப்படுத்தணும்? ஓகே, சரி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. முதல்ல ரத்தம் அப்படின்றது எதற்கு அடையாளம்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பலியினுடைய, ஆமா, இயேசுவினுடைய மரணத்தை வந்து அது குறிக்குது. அப்ப இந்த ரத்தத்தை எடுத்து இப்ப இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாக தான் மக்களும் தேவனும் ஒன்றாக இணைகிறார்கள். சோ அதற்கு அடையாளமா இந்த ரத்தம் தொளிக்கப்படுது. இப்ப இயேசுவினுடைய மரணம் என்று இல்லைன்னா, இயேசுவினுடைய நீதியான வாழ்க்கை என்று ஒன்று இல்லை என்றால் தேவனும் மக்களும் இணைய முடியுமா? முடியாது. சோ அதனால அங்க ரத்தத்தை எடுத்து பலிபீடத்துல மோசே தொளிக்கிறார். அடுத்து இந்த மக்கள் மீது இந்த ரத்தத்தை மோசே தொளிக்கிறார். இப்ப இது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சொல்றாங்க, இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகும் புண்ணியம், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் பலத்தின் மூலமாக மாத்திரமே இந்த 10 கற்பனையை நீங்க கடைபிடிக்க முடியும் அப்படின்றத அர்த்தப்படுத்தும் விதமாக மோசே மூலமாக ஆண்டவர் ரத்தத்தை தெளிக்கிறார். அப்ப இந்த ரத்தத்தை நான் வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும், நீங்க இந்த ரத்தம் உங்களுக்கு வேணும், அந்த ரத்தத்தின் மூலமாக இயேசுவினுடைய உதவியின் மூலமாக தான் உங்களால இந்த உடன்படிக்கையை 10 பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியும் அப்படின்றதுக்காண்டிதான் இது ரத்தத்தின் உடன்படிக்கை என்று சொல்கிறார்கள். அந்த ரத்தத்தின் மூலமா தான் இவங்க இருவரும் இணைகிறாங்க. இந்த ரத்தத்தின் மூலமா தான் நம்ம அந்த பலத்தினாலதான் நம்ம வந்து கீழ்ப்படுகிறோம். சோ மக்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய முடியும். சோ அதனாலதான் ரத்தத்தை தெளிக்கிறாங்க. அப்படின்னா அடுத்த கேள்வி இது சம்பந்தமா தான் இருக்குது. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா வசனம் 3ல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்க, கர்த்தர் அருளின எல்லா வார்த்தையும் படியும் செய்வோம் என்று பிரதிதரம் சொன்னார்கள். அப்புறம் 7வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னது எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஸோ கரெக்டாக கீழ்ப்படிவோம் எல்லாம் உற்சாகமா சொல்றாங்க. ஆனா அடுத்த அதிகாரம் போனா இவங்க தான் அவங்களாங்கிற மாதிரி கீழ்ப்படிதலே காணாம போயிடுது. அதான் அப்ப என்ன நடந்துச்சு? ரொம்ப சோகமான விஷயம் பாருங்க. இப்பதான் பொண்ணு வந்து நான் மாப்பிள்ளை சொல்றபடி எல்லாம் செய்யறேன் அப்படின்னு பொண்ணு வந்து சொல்லிருச்சு. இப்ப மாப்பிள்ளைக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப மாப்பிள்ளை வந்து கல்யாணத்தினுடைய மத்த ஆச்சாரங்களை செய்யறதுக்காக வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த 31ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னைக்கு படிக்கிறோம். அடுத்த அதிகாரமே 32 யாத்ரா 32லயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெளுகை, ஐடலட்ரி அட் சீனாய் மணி கீழே வச்சு மிகப்பெரிய அருவருப்பான காரியத்தை மக்கள் வந்து செய்யறாங்க. சோ உடன்படிக்கைய வந்து கை கொள்ளல, விழுந்து போயிடுறாங்க, முடிச்சுட்டாங்க. இப்ப
நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் சொல்லல, மொத்தம் 3 இடத்துல சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நீங்க 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கனாலும் அங்கேயும் மக்கள் சொல்றத பார்க்கலாம். 19:7-8 மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். சோ அப்ப பாருங்க, 3 முறை சொல்லி இந்த முறை அந்த முறை 3 முறை கிட்டத்தட்ட செய்வோம் சொல்ல. இப்ப சொன்ன போதெல்லாம் பாருங்க, இவங்க ஏதோ மாய்மாலமா சும்மா பேருக்கு சொன்ன மாதிரிலாம் இல்ல, உண்மையாவே சின்சியரா தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா ஏன் உடனே விழுந்து போயிட்டாங்க அப்படின்னா, இதை நீங்க ஒரு வசனத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா பார்த்துக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வசனம் சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இயேசு வந்து சொல்லுவார். அப்ப ஏப்பா நீ வந்து இதை செஞ்சிடலாம், இந்த நல்ல விஷயத்த கீழ்பிடிஞ்சிடலாம், இதை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நீ வந்து நினைக்கிற. ஆனா என்னை இல்லாம உன்னால ஒரு விஷயம் கூட ஒன்றும் செய்ய முடியாது. வித்வுட் மீ யூ கேன் டு நத்திங். இப்ப இதுக்கு நல்ல சிறந்த உதாரணம், பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு. அவர் சொல்றாருல, மரணமே வந்தாலும் சிறைக்கே போனாலும் நான் உன்னை பின்தொடர்வேன், உங்களை விட்டு ஓட மாட்டேன். ஆளா ஓடினவர் அவர் தான். சரியா? சோ அப்ப பாருங்க, சத்தியம் பண்ணி சபிக்கவும் தொடங்கிட்டாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப அங்கேயும் பேதுருட்ட இருந்த அதே பிரச்சனை. பேதுருட்ட என்ன பிரச்சனை? நான் செஞ்சிருவேன் ஆச்சா ஊச்சா அப்படின்னாரு. ஆனா கிறிஸ்துவினுடைய பலன் எனக்கு தேவை, நான் ரொம்ப பலவீனமானவன் என்பதை பேதுரு உணரவே இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்திலையும் பேதுருவும் தூங்குறாரு, கூட சேர்ந்து இன்னும் 2 பேரும் தூங்குறாங்க. அப்ப உண்மையாகவே அவங்க பலவீனத்தை அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஜெபம் பண்ணிருப்பாங்க, இயேசுவோட சேர்ந்து ஜெபம் பண்ணிருப்பாங்க. அங்க தன்னுடைய பலவீனத்தை உணரவில்லை, தேவனுடைய பலன் வேண்டும் என்று அவர்கள் உணரவில்லை. அதனால ஜெபம் பண்ணாம தூங்குனாங்க, விழுந்துட்டாங்க. அப்ப பேசிக்கா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை எப்படி பேதுரு அறியாம விழுந்து போனாரோ, அவருடைய பலத்தின் மேல் எப்படி அவர் நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அதே பிரச்சனை தான் அந்த மக்கள்கிட்டையும். இந்த மக்கள்கிட்டையும் பாருங்க, நான் செஞ்சிருவேன், செய்வியாப்பா? செஞ்சிருவேன், கற்பனை கீழ்படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. மாய்மாலமான சொல்லல, நல்லா சொன்னாங்க. ஆனா பலவீனத்தை உணராம, என்னால முடியாதுன்றத உணராம சொன்னாங்க, அதனால விழுந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொரு வசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்கணும்னா இந்த விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து கடைபிடிக்க முடியும். வாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், மிக 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 முக்கியமான வசனம். இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல இந்த வசனத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26-27 நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? கல்லான இருதயத்தை எடுக்கிறாரு, நவமான சதையான இருதயத்தை கொடுக்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, உங்கள் உள்ளத்திலே அந்த புதிதாக கொடுக்கப்பட்ட அந்த இருதயத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியமங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அந்த வார்த்தையை நீங்க வந்து திக்கா அண்டர்லைன் பண்ணிக்கணும் உங்க பைபிள்ல. என்னது? அவைகளின்படி செய்ய பண்ணுவேன். அவர்தான் செய்யறாரு, நான் தான் உன்னை செய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவர் தான் கற்பனையை கடைபிடிக்க பண்ணுவார். இதுல பாத்தீங்கன்னா, அப்ப பாருங்க, புதிதான இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்து புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து, அதுல ஆண்டவர் ஆவியை கொடுத்து கட்டளையின்படி நடக்க பண்ணுகிறார். அப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கற்பனையை கடைபிடிக்கணும்னா புதிதான இருதயம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தாதான் கற்பனையை கடைபிடிக்க முடியும். அப்படி புதிதான இருதயம் இல்லைன்னா அவனுடைய கீழ்ப்படிதல் எல்லாமே சுயநீதி அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய பலத்தினால அவன் கீழ்ப்படிய முயற்சி செய்யறான்னு அர்த்தம். அவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிவான், கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. சரிங்களா? சோ அப்ப பாருங்க, புதிதான இருதயம் வேணும். புதிதான இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தவர்களாக தேவனுடைய பலத்திற்காக போய் மன்றாடணும். அதனாலதான் பாருங்க, இயேசு இந்த பாவ மாம்சத்தின் சாயல்ல வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த பாவ மாம்சத்தின் சாயல்ல வந்த அவரு எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறாரு? அவர் தன்னுடைய பாவ மாம்சத்தின் பலவீனத்தை நன்கு அறிந்திருந்தார். நன்கு அறிந்திருந்ததுனாலதான், அப்பா நீங்க எல்லாமே என்னால முடியாதுப்பா, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார் பாருங்க.
நான் இன்னைக்கு தான் யோசிச்சு பார்த்தேன். அவர் குறைஞ்சது அவர் ரொம்ப நேரம் ஜெபிச்சு, குறைஞ்சது அவர் 3 மணி நேரம் ஜெபிச்சாருன்னா 10ல் 1 பங்காச்சும் நம்ம ஜெபிக்கிறோமா? 10ல் 1 பங்காச்சும், ஒரு 30 நிமிஷம் இல்ல, ஒரு 3 மணி நேரம் அப்படின்னா ஒரு 30 நிமிஷமாச்சும் நம்ம ஜெபிக்கிறோமா? 3 நிமிஷம் ஜெபிக்கிறதே பெரிய விஷயமா, பெரிய பாடா நமக்கு இருக்கு. அப்ப பாருங்க, இதெல்லாம் எதை குறிக்குது? என் பலவீனத்தை நான் உணர்ந்தேன்னா ஒரு விஷயம் நான் செய்வேன், நான் போய் மன்றாடுவேன் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட போய். சரியா? எப்படி மொபைலை ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு ஒரு நாளைக்கு பண்ண முடியுமா? ஆமா, லேட்டஸ்ட் மொபைலை பத்தி நான் பேசல, நார்மல் மொபைலை பத்தி பேசுறேன். அப்ப பாருங்க, எவ்வளவு தூரம் நம்ம பலவீனத்தை உணர்றோமோ அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, இந்த காரியத்தை நம்ம கமெண்ட்லயே நம்ம வாசிக்கலாம். ஆமா, பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் ஆங்கிலத்தில் 371 paragraph 4, பேஜ் 371 paragraph 4. தமிழ்ல பாத்தீங்கன்னா அதிகாரம் 32 10:27. ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஜனங்கள் தங்கள் சொந்த இருதயத்தின் பாவ நிலையையும் கிறிஸ்து இல்லாத போது தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்வது இயலாத காரியம் என்பதையும் உணராதவர்களாக, பார்த்தீங்களா, தங்கள் சொந்த இருதயத்தின் பாவ நிலையையும் தங்கள் கிறிஸ்து இல்லாத போது தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்வது இயலாத காரியம் என்பதையும் உணராதவர்களாக தேவனுடனான உடன்படிக்கைக்குள் உடனடியாக நுழைந்தார்கள். தன்னுடைய பலவீனத்தை உணரல, கிறிஸ்து எனக்கு தேவன்னு உணரல, உடனடியா அந்த உடன்படிக்கைக்குள்ள நுழைந்தனர். தங்களுடைய நீதியை ஸ்தாபிக்க முடியும் என்ற உணர்வில் அவங்க சொன்னாங்க, பாத்தீங்களா, அந்த உணர்வுல சொல்றாங்க, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அவர்கள் அறிவித்தனர். இப்ப தெரியுதா அவங்க எந்த எண்ணத்துல அவங்க நாங்க கீழ்ப்படிஞ்சு நடப்போம், இதனாலதான் அவங்க விழுந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். அவங்க புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து தேவனிடத்தில் போய் பலத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை அந்த மக்கள் உணரவில்லை. அதனாலதான் அவங்க விழுந்தாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து கத்துக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய பலவீனத்தை உணர்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவனிடத்தில் போய் ஜெபிப்போம், அவரிடத்தில் போய் நம்ம உறவு கொள்வோம். அப்ப இன்னைக்கு நம்ம மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க உங்களுடைய பலவீனத்தை உணர்றீங்களா? உணர்றோம் நம்ம சொல்லலாம், ஆனா அது எதுல வெளிப்படும்? நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் அப்படின்றதுல வச்சுதான் நம்ம பலவீனத்தை எவ்வளவு தூரம் உணர்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் கொஞ்சம் தூரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவரோட உதவி எனக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர வளர, எப்படி குழந்தை வளர வளர சாப்பாடு தண்ணியுடைய அளவெல்லாம் கூடுதோ, அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நம்முடைய ஜெபத்தின் அளவும் தியானத்தின் அளவும் தேவனோடு கூட உறவு கொள்ளும் அளவும் அதிகரிக்கணும். அதனாலதான் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்தவராகிய இயேசு அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணார். அப்ப பாருங்க, எவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து பலம் வேண்டும் என்று உணர்கிறோம். அது ப்ரப்போர்ஷனேட்டா, எதுக்கு ப்ரப்போர்ஷனேட், எவ்வளவு நேரம் நம்ம தேவனோடு கூட உறவு கொள்றோம். அதனுடைய அவசியத்தை ஒரு நாள் விடலைன்னா, ஆண்டவரே என்னால முடியாதுப்பா, நம்ம பலவீனத்தை உணர்றோமா? ஆர் வி நீட், ஐ மீன், டு வி ரியலைஸ் அவர் ஹெல்ப்லெஸ்னஸ்? தட் இஸ் த பாயிண்ட். நம்முடைய உதவியின்மையை நாம் உணர்கிறோமா? அது எதுல தெரியும்? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் கடவுள்கிட்ட போய் தியானிக்கிறோம், அவர்கிட்ட பேசுறோம்ன்றத பொறுத்து இருக்கு. So எனவே the more we know of our inability, the more we will commune with God. நம்முடைய பலவீனத்தை எவ்வளவு தூரம் உணர்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவனிடத்தில் நாம் உறவாடி பலத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற பாடத்தை நம்ம முதலாவது முக்கியமான நடைமுறை பாடமாக இதில் இருந்து நம்ம கத்துக்கலாம். ரொம்ப அழகான பாடம். ஸோ ஆக பைபிள் புரிஞ்சுக்கல. ஆமா, அதுதான் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம். கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆவி உற்சாகத்துல சொல்லிட்டாங்க பேதுரு மாதிரி. கேட்டா புரியுது. ஆனா இன்னைக்கு சில பேர் பலவீனத்தை உணர்றாங்களோ இல்லையோ, வேற ஒண்ணு உணர்றாங்க. மத்தவன் எப்படி இருக்கிறான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்களே தவிர இந்த விஷயம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி, தொடர்ந்து நம்ம அடுத்த இன்னொரு கேள்வி போவோம். கரெக்டா உடன்படிக்கை உறுதிப்படுத்திட்டாங்க. உறுதிப்படுத்தின பிறகு அடுத்து மலைக்கு ஏறுறாங்க. மலைக்கு ஏறும்போது ஒரு சிலர் ஆண்டவர் கூப்பிட்டு பார்க்க முடியுது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம். பின் மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலருடைய 370 பேரும் ஏறி போனார். ஏறி போகும்போது அங்க ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்க தேவனை தரிசிக்கிறாங்க. ஆக்சுவலா தேவனை பார்த்தாங்களா? ஓகே, ஆமா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தேவனை யாரும் முகமுகமாய் பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுன்னு பல வசனங்கள் வேதாகமம் சொல்லுது. முக்கியமா மோசேவே முழுசா பார்க்கலன்னு வைங்களேன், பார்த்தாருன்னு அப்படி இருக்கு. சோ முகமுகமாய் பார்த்தார் என்று சொன்னாலும் இந்த மானிடத்தில் முகமுகமாய் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும் அந்த மனுஷ
இந்த மனுஷ பலத்துல. சோ அப்ப முகமுகமா பார்த்தாலும் முகமுகமா அவங்க பார்க்கல, நெடியா பார்க்கல, அவருடைய பிரசன்னத்தின் மகிமையை அவங்க பார்த்தாங்க. அவ்வளவுதான். பிரசன்ன மகிமையை பார்த்திருக்கேன். ஆனா பார்க்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். வசனம் 11. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதி மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார். சாப்பிட்டாங்கன்னு பேசுறாங்க, ஏதோ விருந்து வச்ச மாதிரி தெரியுது. ஆனா சாப்பிடுற விஷயத்த போய் ஆண்டவர் ஏன் உடன்படிக்கை பேசும்போது இதை ஏன் சொல்றாரு? இதனோட முக்கியத்துவம் என்ன? ஆமா, அதனாலதான் நம்முடைய இரண்டாவது உபதலைப்பா நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, உடன்படிக்கையும் விருந்தும் அப்படின்னு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட விருந்து. அப்ப இங்க புசித்து குடித்துன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம எந்த விதத்துல விருந்து வைக்கிறோம்? நம்ம ஒரு காரணத்தோட தாங்க வைக்கிறோம். காரணம் இல்லாமலாம் நம்ம உபதலைப்பு வைக்கிறது இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மறுபடியும் அந்த காலத்துல உள்ள வழக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல உள்ள வழக்கம் என்ன? இப்ப உதாரணத்துக்கு இப்ப மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. இப்ப மாப்பிள்ளை வீட்டார் இதுதான் எங்களுடைய நிபந்தனை, இதுக்கெல்லாம் ஏத்துக்கிறீங்களான்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு ஏத்துக்கிறது. சோ அப்ப மாப்பிள்ளைக்கும் இஷ்டம், பொண்ணுக்கும் இஷ்டம். இப்ப 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் எங்க போவாங்க? விருந்துக்கு தான் போவாங்க. விருந்துக்கு தான் வீடு பார்க்க வர சொல்லிட்டு சாப்பாடு போடுற மாதிரி. சோ விருந்துக்கு தான் போவாங்க. அப்ப அந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த உடன்படிக்கை பண்ணுகிற 2 கட்சி அல்லது 2 தரப்பு உடன்படிக்கை பண்ணி முடிச்சவன 2 பேருக்கும் பரிபூர்ண சம்மதம் அப்படின்னா, அடுத்து இன்னும் நாம உறவுக்குள்ள இந்த உடன்படிக்கைக்குள்ள உறுதிப்படுறோன்றதை அடையாளப்படுத்தும் விதமா, அர்த்தப்படுத்தும் விதமா உணவு பரிமாறிக்கொள்வாங்க. இந்த விஷயத்த ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 44 இருந்து 54 வரைக்கும் பார்க்கலாம். இப்ப லாபானுக்கும் யாக்கோபுக்கும் 2 கட்சி, 2 தரப்பு, இவங்க 2 பேத்துக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. நமக்கு நேரம் இல்லாதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்க அந்த கடைசி வசனத்தை 54வது வசனத்தை பாருங்க. அவங்க அந்த உடன்படிக்கை பண்ணி முடிச்ச பின்பு 54வது வசனம், பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். சரியா? சோ அப்ப அவங்களும் போஜனம் பண்ணாங்க. இப்ப இதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா இயேசுவும் செய்யறாரு. இப்ப இங்க இப்ப நம்ம 24ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை பார்க்கிறோம். ஆதியாகம 31 யாக்கோபுடைய உடன்படிக்கையை பார்க்கிறோம். இதே மாதிரிதான் வந்தீங்கன்னா இயேசு புதிய ஏற்பாட்டுல இதுவே இந்த ரத்தமே என்னுடைய புதிய உடன்படிக்கை அப்படின்னு நம்ம திருவிருந்த குறித்து சொல்லுவார். அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா உடன்படிக்கையை முடிச்சதுக்கு அப்புறம் புசித்து குடிப்பாங்க. உடன்படிக்கையை முடித்த பின்பு புசித்து குடித்தது என்பது அவர்களுடைய உடன்படிக்கையை கிட்டத்தட்ட சீல் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இட்ஸ் ஃபார் எவர் கைண்ட் ஆஃப். சோ அந்த மாதிரி they are sealing their covenant அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அவர்களுடைய உடன்படிக்கையை முத்தரித்து விட்டார்கள் இந்த விருந்தின் மூலமாக அப்படின்றத பாக்குறோம். அதனாலதான் பாருங்க, அந்த மலை மேல போய் அவர்கள் புசித்து குடித்தார்கள்ன்றத பைபிள் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா அந்த உடன்படிக்கை சீல் ஆயிடுச்சு, முத்தரிக்கப்பட்டுருச்சுன்றத புரியும் வண்ணமாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அழகா உடன்படிக்கை உறுதிப்படுத்திட்டாங்க, முத்திரைக்கவும் செஞ்சிட்டாங்க. ஆனா என்ன விஷயம்னா, இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அனுபவத்தை பெற்ற 2 நபர் இருக்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா லேவியராகமம் 10ஆம் அதிகாரம். அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன். இப்படி அனுபவம் பெற்றவங்க. லேவியராகமம் 10:1-2 வாசிக்கிறேன். பின்பு ஆரோனின் குமாரர் ஆகிய நாதாபும் அபியும், இவங்க அவங்க கூட தான் போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இவங்க செஞ்ச வேலையை பாருங்களேன். தம் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்னியையும் அது மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்கள் கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னிதியில் கொண்டு வந்தார். ஸோ தேவனை பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் நடந்திருக்குது, எல்லாத்தையும் செஞ்சவங்க திடீர்னு பார்த்தா விழுந்துட்டாங்க. இவங்க விழுந்ததுக்கு என்ன காரணம்? சரி, ரொம்ப ரொம்ப நீங்க கேட்டது நுட்பமான மிக முக்கியமான கேள்வி. அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த நாதாப் அபியூ கடவுள் பாருங்க, தேவன் பாருங்க இவங்களை மரியாதைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப 70 மூப்பர்களை மட்டும் கூட்டுற சொல்லியிருக்கலாம் ஆண்டவர். 70 மூப்பர்களும் மோசே ஆரோன்னு நீங்க மட்டும் வாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த நாதாபையும் அரூபியுமே கூட்டி அவர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்டி, தேவனை நேரடியா இல்லைனாலும் அந்த தரிசனத்தை பார்க்கின்ற அந்த ஒரு சம்பவத்துக்குள்ள பங்கு பெறுகிறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், அது எவ்வளவு பெரிய அனுபவம், அது அவங்க மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும். அது கடவுள் பாருங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை. God honors them by revealing their presence to them. கடவுள் அவங்களை கனப்படுத்துறார்.
இப்ப பாருங்க, எப்பா இவங்க தேவனுடைய மகிமையை பார்த்தாங்க. அப்ப அந்த லட்சக்கணக்கான பேர் மத்தியில இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடத்த, ஒரு ஹானரை கடவுள் வந்து கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய பிரிவிலேஜை பாருங்க, இவங்களுடைய ஸ்லாக்கியத்தை பாருங்க. இவங்க ஆரோனின் குமாரர்கள். இப்ப ஆரோன் யாரு? கிட்டத்தட்ட மோசே, ஆரோன், தே ஆர் லைக் தளபதிஸ். அவங்க பாருங்க இஸ்ரவேல் பாளையத்திற்கே தளபதிகள் போல. மோசே, ஆரோன் இவங்க பெரிய அவங்களுடைய பிள்ளைங்க. மோசேயினுடைய பிள்ளைங்க யாரு அடுத்து வராங்க என்னன்றத சொல்லல. ஆரோனுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இளவரசர்கள் மாதிரின்னு வச்சுக்கலாம். தே ஆர் லைக் பிரின்சஸ் நம்ம பாஷையில சொல்ல போனா. அப்ப ஆரோன் கூட இருந்து மோசேக்கு நெருக்கமாக இருந்தாங்கன்னா எவ்வளவு தேவனை பற்றின அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கும். எவ்வளவு தூரம் அவங்க தன்னுடைய அப்பாட்ட இருந்தும் மோசேட்ட இருந்தும் கத்திருப்பாங்க, சித்தப்பாட்ட இருந்தும் அவங்க கத்திருப்பாங்க. அப்ப இவ்வளவு அறிவு, இவ்வளவு அனுபவம், தேவனிடத்திலிருந்து ஒரு விசேஷித்த வெளிப்பாடு. ஆமா, விசேஷித்த வெளிப்பாடு. இப்ப இது எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருந்தோம். ஆனா பாருங்க, அவங்க ரட்சிப்பு இழந்து போறாங்க. ரட்சிப்பு இழந்தாலும் சொல்ல விட துணிகரமான ஒரு பாவத்தை செஞ்சு அவங்க விழுந்து போறாங்கன்றத பாக்குறோம். அப்ப இதுல ஏன் செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறத விட இதுல நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, நம்ம ஒருவேளை மிக அதிகமான வேத அறிவை வச்சிருக்கலாம், நமக்கு மிக ஆழ்ந்த அனுபவங்கள் இருக்கலாம், அல்லது தேவனிடத்திலிருந்து விசேஷித்த வெளிப்பாட்டை கூட நம்ம பெற்றிருக்கலாம். உதாரணத்துக்கு புதிய புதிய சத்தியங்களை கூட நம்ம பல மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இவைகள் அனைத்தும் நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தாது. சரி, இவங்களுக்கு வந்து இவ்வளவு அறிவு இருக்கு, தேவன் இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காங்க, அதனால இவங்க வந்து கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அனுதினமும் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி, நம்ம போன பாடத்துல படிச்சோம் இல்லையா, தன்னை தாழ்த்தி தேவன்கிட்ட போய், எப்பா நேத்து நீங்க பலன் கொடுத்தீங்க நன்றி, ஆனா இன்னைக்கு நீங்க பலன் கொடுக்கலன்னா என்னால முடியாதப்பான்னு ஒவ்வொரு நாளும் யார் ஒருத்தையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து வாழுகிறானோ, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து வாழ்றவன் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நிலை நின்று ரட்சிக்கப்படுவான். அப்படி இல்லாதவன் எவ்வளவு அறிவுள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு விசேஷித்த வெளிப்பாட்டை, ஆழ்ந்த அனுபவத்தை உடையவனாக இருந்தாலும் அது அவனை ரட்சிக்காது, அது அவனுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தாது. அப்படின்ற முக்கியமான பாடத்தை நம்ம இங்க பாக்குறோம். அதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பாஷையில சொல்லணும்னா அட்வென்டிஸ்டா கூட இருக்கலாம். அட்வென்டிஸ்ட்ல பெரிய ஊழியக்காரனா கூட இருக்கலாம். அது எந்த விதத்திலும் அவங்க வந்து கண்டிப்பா பரலோகத்துக்கு ஷோர் கேரண்டி கிடையவே கிடையாது. கரெக்ட். நம்ம எவ்வளவு பேர் ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்களா கூட இருக்கலாம், ஆமா, பான் அட்வென்டிஸ்டா கூட இருக்கலாம், இதெல்லாம் கேரண்டி கிடையாது. ரொம்ப அழகான பாடம். தொடர்ந்து நம்ம இன்னொரு கேள்விக்கு போகலாமா? ஓகே, தொடர்ந்து அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. தனியா ஆண்டவர் கூப்பிடுறாரு. இது யாத்திராகமம் 24 கடைசி பகுதியில நடக்குது. தனியா போயிடுறாரு. ஒரு 6 நாள் யோசுவாவோடு இருந்துட்டு 40 நாள் போய் தங்கிடுறாரு. 40 நாள் தனியா இருக்கும்போது அவர் பல தரிசனங்கள் கிடைக்குது. அதுல ஒரு தரிசனம் தான் யாத்திராகமம் 25:9 வசனம். என்ன நடக்குன்னா, நான் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் மாதிரிபடி அது என்னமோ அவர் காட்டியிருக்காரு, அதன்படி செய்ய சொல்லியிருக்காரு. என்ன காட்டினார்? சரி, அப்ப அதுதான் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. சரியா? அப்ப ஆண்டவர் எதுக்கு காணிக்கையை வாங்க சொன்னாரு, என்னென்ன காணிக்கையெல்லாம் ஏன் வாங்க சொன்னாரு, ஏன் அந்த தரிசனத்துல என்ன காட்டினாருன்னா, இதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணணும். ஸோ அதுக்காண்டிதான் காணிக்கையை வாங்க சொன்னாரு. மோசேக்கு அந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்ப ஏன் வந்து கடவுள் இந்த, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்னைக்கு நிறைய மோசேக்கு வந்து ஒரு மாதிரி காண்பிக்கப்பட்டது. என்ன மாதிரி காண்பிக்கப்பட்டது அப்படின்னா, பரலோகத்துல இதே போல ஒரு ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்தை காண்பித்து மோசேக்கு வந்து கீழே இதே மாதிரி நீ பண்ணுப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டாரு. இப்ப இன்னைக்கு நிறைய பேரு வந்து எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பரலோகத்துல அப்படிலாம் ஆலயம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது பரலோகத்துல ஆலயம் இருக்கு. இது நிறைய சத்தியங்களை நம்ம படிக்கிறதுக்கான அஸ்திபாரமே இதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான். இப்ப பரலோகத்துல ஆலயம் இருக்குதா, அந்த விஷயத்த நம்ம வேதாகமத்துல முதல்ல தெளிவா பார்த்துருவோம். இப்ப பாருங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு.
அப்ப பாருங்க, நம்முடைய பிரதான ஆசாரியர் கிறிஸ்து எங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆமா, ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம், அங்க ஆசாரிய ஊழியம் பண்ண. இது பாருங்க 9:24 எபிரேயர். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். சரிங்களா? பாருங்க, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால், அப்ப கையினால் சாப்பிடப்பட்டது மெய்யான ஒரு ஸ்தலம் ஒண்ணு இருக்கு. அப்ப பரலோகத்துல ஒரு ஆசரிப்பு கூட இருக்குன்றது திட்டவட்டமா வேதாகமம் வந்து சொல்லுது. அப்ப யாரு வந்து உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க வந்து அவங்களுக்கு அன்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அதனுடைய மாதிரி தான் இது. அதனுடைய மாதிரி தான் இது. சரியா? ஆமா. இப்ப எதுக்காண்டி இதை கொடுத்தாரு அப்படின்னா, இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம பாடத்தோட நம்ம சம்மந்தப்படுத்தி இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தாரு? நம்ம வசனங்கள் நிறைய இருக்கு. ஒரு பூமியில மனுஷனால் செய்யப்பட்ட கூடாரத்துல வந்து தேவன் வந்து தங்க முடியுமா? சாலமோன் சொல்றாரு, நான் கட்டின இந்த ஆலயத்திலே ஆலயம் தேவனை கொள்ளுமா? தேவனை வந்து அதுக்குள்ள அடக்க முடியுமா? இட் கேனாட் கண்டெய்ன் இட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இது வந்து தேவன் வந்து தங்குறதுக்காண்டி ஒரு வாசஸ்தலம் இல்லை. அப்ப எதுக்கு அப்படின்னா, நம்ம பாடத்தோட சம்பந்தப்படுத்தி இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் உடன்படிக்கையும் உறுதிப்படுத்துதலும் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது நம்ம உபதலை பார்க்கிறோம், உடன்படிக்கையும் உத்தரவாதமும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப இந்த ராஜா இந்த மக்களை பார்த்து, நீங்க மக்களா இருக்கிறீங்களா, நான் உங்க ராஜாவா இருக்க விரும்புறேன், இதுதான் என் உடன்படிக்கை, 10 கற்பனை, அதனுடைய விளக்கம், நீ வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மக்கள் வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னதுனால சரி, அவங்க என்னுடைய பிரஜைகள் என்னை ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். நான் போய் அவங்க மத்தியில வாசம் பண்ணி ஒரு ராஜாவாக இனிமேல் அவர்களை பாதுகாத்து அவர்களை செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். அவங்கள கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். ஒரு ராஜாவாக இனிமே நான் இந்த மக்களுக்கு நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தன்னுடைய உடன்படிக்கைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். நான் வந்து உங்க மத்தியில் இருக்க போறேன்ப்பா, உங்க ராஜாவா இருக்க போறேன்ப்பா. அதுக்கு கேரண்டியா இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாளும் நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய உடன்படிக்கைக்கு ஒரு உத்தரவாதமாக இதை கொடுக்கிறார். அப்கோர்ஸ் இந்த ஆலயம் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் பொழுது திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது இல்லையா? இப்போ அது வரைக்கும் இது வந்து தேவன் அவர்களுக்காக தன்னுடைய பிரசன்னத்திற்காக கொடுத்த அடையாளம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ தன்னுடைய உடன்படிக்கைக்கு ஒரு கேரண்டியை கொடுக்கிறார். நான் உங்க ராஜாப்பா, நான் உங்க மத்தியில இருக்கிறேன்ப்பா, எப்ப வேணாலும் நீங்க வரலாம்ப்பா, என்கிட்ட பேசலாம்ப்பா, போலாம்ப்பா, எதை வேணாலும் சொல்லுங்கப்பா, நான் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்ப்பா, உங்களுக்கு உதவி செய்யறேன்ப்பா, உங்க மத்தியில தான்ப்பா நான் இருக்கிறேன். அப்ப தன் உடன்படிக்கைக்கு ஒரு உத்தரவாதமாக இந்த ஆலயத்தை கொடுக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ராஜா நம்முடைய தேவன் இவங்களை பார்த்து சொல்றாரு, நான் தங்கணும் உங்க மத்தியில, எனக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்படி சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சம்பவிச்சிருக்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மக்கள் சீனாய் மலையில தொடங்கி இந்த 24ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் சீனாய் மலை, இது 25ல சொல்றாரு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுன்றாரு. இதுக்கு நடுவுல இந்த மக்கள் எத்தனை முறை கடவுளுடைய மனசை புண்படுத்தியிருப்பாங்க. 14ல இருந்து 25 வரைக்கும் பாருங்க. முதல்ல சொல்றாங்க சீனாய் பெரிய பெரிய பிளேக்ஸ், வாதைகள்லாம் கொடுத்து பிரம்மாண்டமான விதத்துல ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் அவங்கள வெளியே கூட்டு வந்தாங்க. செங்கடல்ல வச்சு, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா, இங்க வந்து எங்களை புதைக்கிறது தான் அங்க கூட்டு வந்தீங்களான்னு ஒரு வார்த்தை பேசும்போது கடவுளுக்கு மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். சரி பரவாயில்ல அப்படின்னு கடவுள் அங்கேயே மன்னிச்சிட்டார். அது 14ஆம் அதிகாரம். நீங்க 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மாறாவின் சம்பவம். நாங்கள் என்னத்தை குடிப்போம் கடவுளை பார்த்து, கடவுள் தான் கூட்டு வர்றாரு, என்னத்தை குடிப்போம், கடவுளுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, கடவுளுக்கு மனசு வலிச்சிருக்கும். ஆமா. சோ அதையும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. அடுத்து 15ஆம் அதிகாரம் வரோம். நாங்க எகிப்துல என்னென்னலாம் சாப்பிட்டோம் தெரியுமா, இங்க நீங்க என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சாப்பாட்டை குறித்து ஒரு முறுமுறுப்பு. அப்ப கடவுளுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் எகிப்துல நாங்க என்னென்னலாம் சாப்பிட்டோம் தெரியுமா அப்படின்னு வந்து அதை குறித்த ஒரு முறுமுறுப்பு. சரி நான் உங்களுக்கு மன்னாவை கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லிட்டாரு. சரி இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஒரு நாளைக்கு ஒரு ஓமர் தான் சேர்க்கணும், அதுக்கு மேல நிறைய பேர் போய்
நிறைய சேர்த்தாங்க, அது புழுத்து போச்சு, கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு நீங்க யாரும் போகாதீங்க, முந்தின நாளே எடுத்து வச்சோன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு. ஸோ அங்கேயும் பாருங்க, கீழ்ப்படியாமை, ஒரு அவநம்பிக்கை, கடவுளுடைய மனசை புண்படுத்துறது. இது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ரெவிதீம், சீன் வனாந்தரத்துல ரெவிதீம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க மறுபடியும் பாருங்க தண்ணி பிரச்சனை, தண்ணி இல்லை. இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை கொல்றதுக்கு, எங்களையும் எங்க ஆடு மாடுகளையும் எங்க குழந்தைகளையும் கொல்றதுக்கு தான் அங்க கூட்டு. மறுபடியும் பாருங்க, எத்தனை முறை பாருங்க இந்த மக்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க. இந்த முறுமுறுப்பெல்லாம் தாண்டி நான் உங்க மத்தியில வந்து வாசம் செய்ய வர்றேன்ப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாருன்னா, எவ்வளவு இரக்கமுள்ள தேவனா நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா இருக்கிறாங்க. மற்ற ராஜா மாதிரிலாம் இல்லை, எத்தனை முறை பண்ண அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டு போலங்க. God did not forsake them. Again கடவுள் வந்து அவங்கள கூட்டி சேர்த்து கொண்டார். ஸோ அப்ப பாருங்க, இந்த மக்கள் அப்ப கடவுள் இவங்க மத்தியில ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்றாரு அப்படின்னா, உண்டு பண்ணாரு ஏன் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்காம, அதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம யோசிச்சோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஒரு பாடம் கத்துக்கலாம்? ரொம்ப அருமையான பாடம் நம்ம கத்துக்கலாம். என்ன அப்படின்னா, தேவன் எப்படி நம்மளோடு கூட இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்காங்களோ, அதே போல இரக்கத்தை நம்ம மத்தவங்க மீது காண்பிக்கணும். எத்தனை தடவை சொல்றது, நீ செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு யாரையாச்சும் பார்த்து திட்டுறீங்களா? எரிச்சல் படுறீங்களா? இல்லைங்க, அவர் எத்தனை முறை நம்ம இது பண்ணாலும் மறுபடியும் நம்ம அவர்கிட்ட போகும்போது மன்னிச்சு ஏத்துக்கிறாரு இல்லையா? ஸோ எப்ப கடவுள் தேவன் எப்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவரா இருக்கணும், நம்மளும் மற்றவங்க மீது இரக்கத்தில் ஐஸ்வர்யமா இருக்கணும். இரக்கம் காட்டுகிறவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அவர் எப்படி இரக்கத்தோடு இருக்கிறாரோ, நம்மளும் மற்றவங்க மீது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்ற பாடத்தையும் நம்ம நடைமுறை பாடமா கத்துக்கலாம். நல்ல பாடம். ஸோ நம்மளோடு உறவாடவும் அவரை போல இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். கரெக்ட். ஸோ அதுக்காக எவ்வளோ ஸ்டெப் வேணாலும் செய்கிறார். கரெக்ட். நீங்க அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. நம்மளோட உறவாடணும்னு சொல்லிட்டு விரும்புறாரு. நம்முடைய தேவன் அன்பின் தேவன் இல்லையா? ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. நீங்களும் பாடத்தை ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க, அதுவும் நல்லா தெரியும். கண்டிப்பா. ஓகே. சொல்ல அடுத்தது ஒரு சில அதிகாரங்களை பார்த்தோம்னா ஆசிரியர் ஸ்கிப் பண்ணி போயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ பெருசா ஒன்றும் வரல நம்ம புஸ்தகத்தில் பெருசா அதை பத்தி வரல. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு சொல்லிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யணும், பலிபீடம் எப்படி செய்யணும், ஸோ ஒவ்வொரு பொருள் எப்படி, ஆசாரிய வஸ்திரங்கள் எப்படி செய்யணும், வஸ்திரம், அப்புறம் ஒருத்தனுக்கு வந்து இவ்வளவு சேக்கல் கொடுத்து அவனை மீட்டு கொள்ளணும், அட்டோன்மெண்ட் மணி. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்துல இருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கு. ஸோ அதை ரொம்ப பார்க்க முடியுது. அது தொடர்ந்து அடுத்தது பார்த்தோம்னா என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றாரு, எப்படிலாம் கட்டணும்னு சொல்றாரு, இந்த யாரை வச்சு கட்டணுங்கிறத சொல்லியிருக்காரா? ஏன்னா முக்கியமா என்னன்னா, நம்ம பாஷையில சொல்லணும்னா, கொத்தனார் அவர் சூஸ் பண்ணாரா அப்படிதான் நம்ம கேட்கணும். சோ அதுவும் அவர் சூஸ் பண்ணிட்டாரா? ஆமா. நீங்க 25 இருந்து ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கிற கட்டணும்ன்ற கட்டளையில இருந்து 30ஆம் அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை குறித்து பேசுறாரு. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்ன்றத எல்லாம் சொல்றாரு. ஆனா யாரை வச்சு கட்டணும்னு 30ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லல. ஆமா. ஆனா 31ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இவ்வளவு சொன்ன தேவன் யாரை வச்சு கட்டணும்னு சொல்றாரு. 31ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யாரை வச்சு கட்டணும்னு சொல்றதை விட இந்த வேலைகளை செய்யறதற்கா நான் இவங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க சொன்ன மாதிரி சில வேலையாட்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். உங்க பாஷையில சொல்ல போனா கொத்தனார. ஆமா. ஓகே. இந்த 31ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்க, யாரை வச்சு எப்படி என்ன செய்யணும்ன்றத சொல்றாரு பாருங்களேன். வசனம் 2ல இருந்து நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்திலே சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப அருமையான வசனம். ஓகே. அடுத்து பாருங்க, வசனம் 6 கவனிங்க. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி. இப்ப அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்கிறார். பெசலேயலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அகோலியாப். இப்ப துணையை கூட்டினதும் அன்றி, ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன்.
நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அப்ப உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல போனா, எப்படி செய்யணும்னு சொன்ன ஆண்டவர் யாரை வச்சு செய்யணும்னு சொல்றாரு. யாரை வச்சு செய்யணும்னு மட்டும் சொல்லல, இவங்களுக்கெல்லாம் நான் விசேஷித்த உதவிகளை நான் செய்வேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு அழகாக அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்ப இதுல இருந்து நம்ம இன்னொரு நடைமுறை பாடத்தை நம்ம கத்துக்கலாம். என்ன அப்படின்னா, கடவுளுடைய வேலையை அன்னைக்கு செய்யறது எப்படி சவாலா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு செய்யறது சாதாரணம் கிடையாதுங்க. கடவுளுடைய ஊழியத்தை அவ்வளவு சாதாரணமா யாராலையும் செஞ்சிட முடியாது. சாத்தான் ஒவ்வொரு இன்ச்சிலையும் நம்ம கூட சண்டை போடுவான். அப்ப அப்படியாக வேலை செய்யும் போது இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. அப்படி பண்ண வேண்டிய நம்ம அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு வேலையை செய்வதற்கு, ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அழைக்கிறார் என்றால், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் தேவனே நம்மளை கொடுத்து நம்மளை எக்விப் பண்றார். நம்மளை ஆண்டவர் கட்டுகிறார். அவருடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் நம்மை நிரப்புகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக. எனவே தேவன் நம்மளை ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிறார். எல்லாத்தையுமே ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் அழைச்சிருக்கிறார். அப்படி அழைத்திருக்கிற ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆவியினால் நிரப்பி, வசனம் சொல்லுது பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை ஆவியினால் நிரப்பினேன். அப்ப நமக்கும் ஞானமும் புத்தியும் அறிவையும் ஆண்டவர் நமக்கு நிரப்பார். யோசித்து செய்கிறதற்கும் யூகித்து செய்கிறதற்கும் தேவனுடைய ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே தேவனுடைய வேலையை பார்த்து நம்ம திகைக்க வேண்டாம், நம்ம சோர்ந்து போக வேண்டாம், நம்மளால செய்ய முடியும்னு சந்தேகிக்க வேண்டாம். அழைத்த ஆண்டவர் நம்மை நிச்சயமாக பலப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து நாம் வாழும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கலாம். இந்த 31ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, நீங்க பிராடா ஒரு 3 பகுதியா பிரிக்கலாம். முதல் 11 வசனம் யாரை வச்சு கட்டணும், எப்படி கட்டணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றத 11 வசனத்துல சொல்றாரு. அடுத்த சில வசனங்கள் எதை குறித்து பேசுனா வெரி இன்ட்ரெஸ்டிங், சுவாரஸ்யம், ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. ஓய்வு நாளை குறித்து பேசிட்டு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தான் சொந்த விரலா எழுதின அந்த கற்பலகைகளை மோசேயின் இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். சோ இதுதான் யாரை வச்சு கட்டணும், என்ன செய்யணும்ன்றத முதல் 11 வசனம் சொல்றார். அடுத்த சில வசனங்கள்ல ஓய்வு நாள் கட்டளை குறித்து பேசுறார், அடுத்து பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த 3 வசனம் தான் இந்த 31ஆம் அதிகாரத்துல நிரம்பி இருக்கு. ஏன்னா 31ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் இந்த வாரம் நம்ம பாடத்துல படிக்கிறோம். அப்பனா எப்படி யாரை வச்சு கட்டணும், அப்புறம் ஓய்வு நாளை கொடுக்குறாரு, அப்புறம் 10 கற்பனை கொடுக்கறத பார்க்க முடியும். கரெக்ட் தான். அப்படின்னு ஒரு கேள்வி, திரும்பவும் 10 கற்பனை சொல்றதுக்கு முன்னாடி ஓய்வு நாளை பத்தி பேசுறாரு. இது ஆக்சுவலா 3வது முறைன்னு நினைக்கிறேன். 3வது முறையாவும் ஓய்வு நாளை சொல்லிதான் சொல்றாரு. ஆமா, இப்பவும் ஓய்வு நாளை பத்தி சொல்லணும். உங்களுடைய அப்சர்வேஷன் ரொம்ப நல்ல அப்சர்வேஷன். இது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து பேசுறது 3வது முறை. ஆமா, சரிங்களா? 3வது முறை. முதல்ல 16ஆம் அதிகாரத்திலேயே ஓய்வு நாளை பத்தி ஒரு முறை பேசிட்டாரு. அடுத்து கட்டளை கொடுக்கும் போது அதுக்கு முன்னாடி ஓய்வு நாளை பத்தி ஒரு முறை பேசுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அபிஷியலா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் உள்ள, சிக்னேச்சர் உள்ள அந்த பிரமாணத்தை, கற்பலகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓய்வு நாளை பத்தி பேசுறாரு. ரொம்ப ரொம்ப நுட்பமான கேள்வி. அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பெரிய வேலையை, உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு உங்களை ஒரு மேனேஜர் ஆக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்க சைன் போட்டு அந்த ஒரு சாவியவோ என்னவோ உங்க கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி யாராச்சும் அந்த நபர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த விஷயத்த உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்றார் அப்படின்னா, அதற்கு சற்று முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துக்குருவீங்க. சரி, அப்படின்னா இந்த மிகப்பெரிய பொக்கிஷமாகிய இந்த அவருடைய கையினால் இதனை கொடுக்கறதுக்கு சற்று முன்பு ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து பேசிட்டு இதை குறித்து பேசுறாரு. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஓய்வு நாளை மனசுல வச்சுக்கோ, இந்த பிரமாணத்தை நீ வாங்கும் போது அப்படின்னு சொல்றது போல இருக்குது. அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்க நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னாலே நமக்கு புரிஞ்சிடும். இந்த 10 பிரமாணத்தை நீயும் எல்லா பிரமாணத்தையும் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஓய்வு நாளை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா அடுத்த லேயர் நீங்க போங்க. இந்த ஓய்வு நாள் கற்பனை எவ்வளவு அதை ஸ்ட்ரிக்டா பேசுறாருன்றதை நீங்க பாருங்க. 11 வரைக்கும் அதை பத்தி பேசுறாரா? வசனம் 12ல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும்.
சரியா? ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அது பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை செய்ய கடவன், அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவாம். 6 நாளும் நீ வேலை செய்யணும், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அப்ப பேசுற எவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறாரு பாருங்க. சொல்றாரு இது அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. 2வது சொல்றாரு இதை மீறவன் கொலை செய்ய பண்ணுன்றாரு. அப்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்றாரு. இப்ப இதை நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓய்வு நாள் கற்பனை ஏன் தெரியுமா நான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இந்த 10 பிரமாணத்தை கொடுக்குறேன்? இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை ஒரு மனுஷன் சரியா கடைபிடிச்சாதான் மற்ற எல்லா பிரமாணத்தையும் அவனால கடைபிடிக்க முடியும். மற்ற எல்லா பிரமாணத்தையும் கடைபிடிக்கிறதுக்கான பலன் ஓய்வு நாள் பிரமாணத்தை சரியா கடைபிடிக்கிறதுல இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப ஓய்வு நாளே ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீ ஏன்ட்ட வாப்பா, நீ என் கூட வந்து உறவாடுப்பா, என் கூட வந்து நீ நேரம் செலவழிப்பா, நான் என் சம்பந்தப்பட்ட காரியங்களை நீ செய்ப்பா. அப்பதான் நான் உங்கூட இடைப்பட்டு என்னுடைய சித்தத்தையும் என்னுடைய வார்த்தைகளையும் என் மனசுல இருக்கிற ஆலோசனைகளையும் நான் உன் மனசுல சொல்றதுக்கு இந்த நாள் தான்ப்பா கரெக்டான நாள். மற்ற நாள் நீ அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்ப, இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்ப, அதுல பிஸியா இருப்ப, என்னால உங்ககிட்ட சரியா பேச முடியாதுப்பா. இந்த நாள்ல என்னால ஃபுல்லா உங்கூட பேச முடியும்பா. அப்ப ஆண்டவர் தன்னை பற்றி அறிவை வெளிப்படுத்துவதற்கு விசேஷமாக இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவரோடு கூட உறவாடுகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே நீங்க சொன்னது போல தேவன் அன்பின் தேவன், உறவின் தேவன், உறவை விரும்புகிற தேவன். அப்ப இந்த ஓய்வு நாளே ஒரு உறவின் கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த உறவாடும் பொழுதுதான் தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வோம். அறிந்து கொள்ள தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்வதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். மற்ற பிரமாணங்களை முழுமையாக சரியாக கடைபிடிக்கிறதுக்கான பலன் ஓய்வு நாள் பிரமாணத்தை சரியா கை கொள்றதுல நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள் பிரமாணத்தை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு 10 பிரமாணத்தை கொடுக்குறாரு. அப்ப இதுல இருந்து இன்னொரு கத்துக்கிற 5வது நடைமுறை பாடம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாளை தேவன் சொன்னபடி நம்ம கை கொள்ளும் பொழுது மற்ற அனைத்து பிரமாணங்களையும் கை கொள்வதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை சரியாக கடைபிடிக்கும் பொழுது மற்ற பிரமாணங்களை நாம் சரியாக கடைபிடிப்போம் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சு. ரொம்ப அழகா புரிச்சு. உறவாடுவதற்கு ரொம்ப முக்கியம். பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப அழகான பாடங்கள். கடைசியா அந்த பாடங்கள் ஒவ்வொரு பாடமும் படிச்சோம். மொத்தம் 5 பாடங்கள் படிச்சோம். அது ஒரு நிமிடம் இந்த 5 பாடம் சுருக்கமா சொல்லுங்களேன். ஓகே, சரி. முதலாவது நம்ம படிச்ச பாடம், நம்முடைய பலவீனத்தை நாம் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட போகணும். புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அப்பொழுது மாத்திரமே அவருடைய பிரமாணத்தை நம்ம கை கொள்ள முடியும். எனவே எவன் ஒருவன் தன்னுடைய பலவீனத்தை அதிகமாக உணர்கிறானோ அவன் அதிகமாக தேவனோடு கூட ஜெபிப்பான், உறவாடுவான், நேரத்தை செலவழிப்பான் அப்படின்ற காரியத்தை முதலாவது நம்ம கத்துக்கணும். ஸோ நம்ம மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாள் அல்லது தேவனுக்கு எவ்வளவு நேரம் நீங்க கொடுக்குறீங்க? அதுதான் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பலவீனர்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. சரியா? இது நம்ம முதலாவது கத்துக்கிட்ட பாடம். 2வது நம்ம கத்துக்கிட்ட பாடம், நாதாப் அபியூவினுடைய சம்பவத்திலிருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு விசேஷித்த ஸ்லாக்கியங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஒரு ஆழ்ந்த அனுபவங்கள், விசேஷித்த வெளிப்பாடுகள் தேவன்கிட்ட இருந்தாலுமே அது நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தாது. ஒவ்வொரு நாளும் நம்ம முந்தின பாடத்துல சொன்னது போல தேவன்கிட்ட ஒவ்வொரு நாளும் போய் பலத்தை நம்ம பெற்றுக்கொண்டு தாழ்மைப்படுத்தினாதான் இறுதி வரைக்கும் நிலை நிறுந்து நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்றது நம்ம படிச்ச 2வது பாடம். 3வது நம்ம படிச்ச முக்கியமான பாடம், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். பல முறை அவர்களை மன்னித்தார். அதே போல மற்றவர்களை நாம் மன்னித்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நாமும் இருக்கணும் அப்படின்றத 3வது பாடமா நம்ம படிச்சோம். 4வது பாடம் படிச்சோம், தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஞானத்தையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு அருளுவார். எனவே நம் ஊழியத்தை கண்டு, அவருடைய வேலையை கண்டு நாம் திகைத்து போக வேண்டாம். ஊழியக்காரர்கள் அப்படின்னா நம்ம ஊழியக்காரர்களை மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தைங்களை பார்த்துக்கிறதும் மிகப்பெரிய ஊழியம். அப்ப அந்த ஊழியத்திற்கும் ஆண்டவர் பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏதோ பெசலேயலையும் அகோலியாபையும் மட்டும் அவருடைய ஆவியினால் நிரப்புவதில்லை. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபையும் கூட அந்த வீட்டு வேலையை, குழந்தைகளை வளர்க்கின்ற அந்த முக்கியமான வேலைக்கு தகுந்தாற்போல் அவர்களையும் ஆவியினால் நிரப்பி அந்த வேலையை, அந்த பெரிய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவங்களுக்கும் உதவி செய்வாங்கன்றதை நம்ம படிக்கலாம். 5வதா நம்ம படிச்ச ஒரு அழகான பாடம் ஓய்வு நாளை குறித்து. ஓய்வு நாளை சரியாக நாம் ஆசரிக்கும் பொழுது மற்ற பிரமாணங்களையும் ஆசரிப்பதற்கான பலனை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நம்ம இந்த 5 பாடங்கள்
ரொம்ப அழகான பாடங்கள். முடிவு அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்தில் எங்களுக்கு அருமையான பாடங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவ மாம்சத்தின் பலவீனத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு இடத்துல வந்து இயேசுவை போல, உம்முடைய தாசர்களைப் போல ஒவ்வொரு நாளும் உம் இடத்துல வந்து பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பரலோக பிதாவே, நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பது போல நாங்களும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக உங்களுடைய குணத்தை காண்பிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லை, உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் சொல்கிறபடி இன்னும் அதிகமாக, இன்னும் பரிசுத்தமாக நாங்கள் இந்த ஓய்வு நாள் கற்பனையை நாங்கள் கடைபிடிக்கிறதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பொழுது நாங்கள் மென்மேலும் பலனடைந்தவர்களாக, உங்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக, உங்களுடைய குணத்தை முற்றிலும் பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் வாழ்வோம். அதற்கு எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இவைகளை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.